கடற்படை வீரர் ஜுல்ஃபர்ஹாம் ஓஸ்மான் ஜுல்கர்னைனின் கொலை வழக்கில் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் UPNM-இன் 6 முன்னாள் மாணவர்களை சாகும் வரை தூக்கிலிடும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவை மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுஹாகாம் ஆட்சேபித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் பரிதாப மரணத்தால் அவரின் குடும்பத்தார் அடைந்துள்ள சொல்லொணா துயரத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஈடு செய்ய முடியா பேரிழப்பு. குற்றமும் மிக மிக கடுமையானதுதான். ஆனால் நீதியை நிலைநாட்ட மரண தண்டனை ஒரு தீர்வல்ல என்பதை சுஹாகாம் வலியுறுத்த விரும்புவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவ்வாணையம் கூறியது. அந்த அடிப்படையில் மரண தண்டனை அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்யுமாறு அரசாங்கத்தை சுஹாகாம் மீண்டும் கேட்டுக்கொள்கிறது. அனைவருக்கும் நியாயமான அதே சமயம் மனிதாபிமான தண்டனை முறையை நோக்கி நகர வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என அவ்வாணையம் விளக்கியுள்ளது. ஒருவேளை நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தவறிருந்தால் தூக்கு தண்டனையால் நிலைமை திரும்ப சரி செய்ய முடியாது. அந்நிலை மனித உரிமை மீறலாகும். எனவே மரண தண்டனையை முழுமையாக ரத்து செய்து வரும் நாடுகளின் வரிசையில் மலேசியாவும் இணைய வேண்டும் என்பதே தங்களின் எதிர்பார்ப்பு என சுஹாகாம் கூறியது. சம்பந்தப்பட்ட அறுவருக்கும் இதற்கு முன் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் விதித்த 18 ஆண்டுகால சிறை தண்டனையை கட்டாய மரண தண்டனையாக மாற்றி புத்ராஜயா மேல் முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.